ஓம் சாந்தி. முரளி தேதி 6/7/2025, ரிவைஸ் 18/1/2006 அன்று அவைத்த பாப்ததற்குரிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கல்பம், சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலமாக வெற்றி விழா கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்துவிட்ட ஆத்மாக்களில் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். இன்று ஸ்நேகத்தின் நாள். நாலா பக்கங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளும் ஸ்நேக சாகரத்தில் மூழ்கியிருக்கின்றனர். இந்த அன்பு கடலில் மூழ்கியிருக்கின்றனர். இந்த ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கக்கூடியதாகும். ஸ்நேகம் மற்ற எல்லா ஆகர்ஷணங்களிலிருந்தும் விளக்கக்கூடியதாகும். ஸ்நேகம் என்னும் வரதானம் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் ஜென்மத்தினுடைய வரதானமாகும். ஸ்நேகத்தில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் 2 விதமானவர்களாக இருந்ததை பார்த்தோம். எல்லா குழந்தைகளுமே அன்பு நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகள் அன்பானவர்களாகவும், வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கியிருப்பவர்களாகவும் இருந்தார்கள். அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் இயல்பாகவே பாபா சமானமாக எளிதாகவே இருக்கின்றார்கள். ஏன்? குழந்தைகளுக்கு பாபா சமர்த் பவ என்னும் வரதானம் கொடுத்திருக்கின்றார். இன்றைய தினத்தை ஸ்மிருதி சோ சமர்த், நினைவின் மூலம் சக்திசாலி என்று சொல்வது ஏன்? தந்தை இன்றைய தினம் தன்னை முதுகெலும்பாக ஆக்கினார். மேலும் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய குழந்தைகளை உலக அரங்கில் பிரத்யக்ஷம் செய்தார். ஸ்தூலத்தில் குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்தார். மேலும் சுயம் அபெக்த ரூபத்தில் துணைவனானார். இன்றைய இந்த ஸ்மிருதி சோ சமர்த் தினம், ஏன்னா இன்றைக்கி விசேஷமாக அட்டாரா இல்லையா, அட்டாரா அன்னைக்கு பாபா சொல்லியிருக்கிறார். பிரம்மா பாபா சம்பூர்ணம் அடைந்த நினைவு தினத்தை முன்னிட்டு பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்கள் அது. குழந்தைகளை பாலக்ஸோ மாலிக் ஆக்கி சர்வசக்திவான் பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்கி பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய காரியத்தை கொடுத்தார். மேலும் எவ்வளோ யோகமோ அவ்வளோ சக்தி நிறைந்த எல்லா குழந்தைகளும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். அதாவது விஸ்வ கல்யாணம் செய்து விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து பாபா குஷி அடைகின்றார். தந்தையிடமிருந்து சர்வ சக்திகள் என்ன ஆஸ்தி எவ்வளோ கிடைத்ததோ அதனை தனக்காகவும் உலக ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதாவும் கூட அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் பாப் சமான் ஆர்வம், ஊக்கம், உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டு சேவாதாரி, நிஸ்வார்த்த சேவாதாரி, பேகத்து சேவாதாரி குழந்தைகளுக்கு 1000 மடங்கு உள் அன்புடன் கூடிய நல்வாழ்த்துக்களை அளிக்கின்றார். முபாரக்குஹோ முபாரக்குஹோ, அந்த வாழ்த்துக்கள். உள்நாடு, வெளிநாடு, உள்நாட்டு குழந்தைகளும் கூட குறைந்தவர்கள் அல்ல. மேலும் வெளிநாட்டு குழந்தைகளும் கூட ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை உள் மனதிலிருந்து மகிமை செய்கின்றார். மேலும் வா குழந்தைகளே வா என்று புகழ் பாடுகின்றார். நீங்கள் எல்லோரும் வா, அதான் ஆஹா ஆஹா குழந்தைகள் தானே, கையசைத்து காட்டுகிறார்கள். மிகவும் நன்று. பாப்தாதாவுக்கு பெருமிதமாக இருக்கின்றது. குழந்தைகளை பற்றி பெருமிதமாக இருக்கின்றது. முழு கல்பத்திலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் இல்லை. யாருக்கு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ அதிகாரி ராஜா, நீங்கள் எல்லோருமே சுயராஜ அதிகாரி ராஜா தானே அப்படின்னு பாபா கேட்குறார். பிரஜை இல்லை தானே? அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக இருப்போம், அந்த சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள். பாப்தாதா என்ன கூறுகின்றார்? பழைய குழந்தைகள் ஜெகதம்பா அம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பது வழக்கம் என்று கூறுகின்றார்கள்.
அதுபோல எங்களுக்கு கூட சித்திரம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர். பாப்தாதா கூறுகின்றார், ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணாடியில் உங்களுடைய வருங்கால சித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியுன்றார் பாபா. நான் யாரு அறிவீர்களா? அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கின்றதா? எப்படிப்பட்ட கண்ணாடி என்று தெரியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெரியுமல்லவா? தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறார். அந்த கண்ணாடி தற்சமயத்தில் சுயராஜ்ய ஸ்திதியாகிய கண்ணாடி. இப்பொழுது எவ்வளோ சுயராஜ அதிகாரியாக இருக்கின்றீர்களோ அதன்படி விஸ்வத்திற்கு ராஜ அதிகாரி ஆவீர்கள். இப்பொழுது தங்களுக்கு தாங்களே சதா சுயராஜ அதிகாரியாக இருக்கின்றீர்களா என்று அந்த கண்ணாடியில் பாருங்கன்றார் பாபா. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சுயராஜ அதிகாரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உலகத்தின் மீது நம்ம ராஜ்யம் செய்ய முடியும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறார், உங்களுடைய எதிர்கால சித்திரம் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் உங்களுடைய சுய ராஜ்யத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்ன்றார். தங்களுக்கு தாங்களே இப்பொழுது சதா சுயராஜ அதிகாரியாக இருக்கின்றீர்களா என்ற கண்ணாடியில் பாருங்கள். அல்லது சில சமயம் அடிமை, சில சமயம் அதிகாரி, அப்படியா? சில சமயம் அடிமையாகவும் சில சமயம் அதிகாரியாகவும் ஆகின்றீர்கள். அதாவது சில சமயம் கண்கள் ஏமாற்றுகிறது, சில சமயம் மனம் ஏமாற்றுகிறது, சில சமயம் வாய் ஏமாற்றுகிறது, சில சமயம் காதும் கூட ஏமாற்றி விடுகிறது. வீணான விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளதாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு கர்மேந்திரி ஏமாற்றி விடுகிறது, அடிமையாக்கி விடுகிறது என்றால் இதன் மூலமாக பாபாவிடமிருந்து எந்த சர்வ சக்திகள் வரதானமாக கிடைத்திருக்கின்றதோ அல்லது ஆஸ்தியாக கிடைத்திருக்கின்றதோ அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இல்லை என்பது உறுதியாகின்றது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், யார் தன் மீது ஆட்சி செய்ய முடியவில்லையோ அவர்கள் உலகை எப்படி ஆள முடியும்? உங்களுடைய இப்பொழுதைய ஸ்திதியின் சுயராஜ அதிகாரத்தை கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது அல்லவா? கண்ணாடி கிடைத்திருக்கின்றது என்றால் கை உயர்த்துங்கள் பாபா. கண்ணாடியில் ஏதாவது கீறல் விழவில்லை தானே? தெளிவாக இருக்கின்றதா கண்ணாடி அப்படின்னு பாபா கேட்குறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ அதிகாரத்திற்கான சொமானம் கொடுத்திருக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற டைட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. மாஸ்டர் சக்திவான் அல்ல, மாஸ்டர் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளுக்கும் அதிகாரி. அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடலின் பொழுது இதுவும் கூட கூறுகின்றார்கள், பாபா நீங்கள் சர்வ சக்திகள் கொடுத்தீர்கள், ஆனால் அந்த சக்திகள் அவ்வப்பொழுது அவசியமான நேரத்தில் வேலை செய்வதில்லை என்று ரிப்போர்ட் செய்கின்றார்கள். வேண்டிய சமயத்தில் எமர்ஜ் ஆவதில்லை, காலம் கடந்து விட்ட பிறகு எமர்ஜ் ஆகிறது என்று. காரணம் என்ன? எந்த சமயத்தில் எந்த சக்திக்கு ஆர்டர் கொடுக்கின்றீர்களோ அந்த சமயத்தில் நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் மாலிக்காகி ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றேனா? ஒருவேளை யாராவது ஆசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை எனில் ஆசனத்தில் அமர்ந்திருக்காதவர்களிடம் கட்டளைக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆசனத்தில் அமர்ந்திருக்காதவர்கள் இடக்கூடிய அந்த கட்டளைக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நான் சுயராஜ அதிகாரி, மாஸ்டர் சர்வ சக்திவான், பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி மற்றும் வரதானத்திற்கு அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற இந்த சீட்டில் சரியாக அமர்ந்து கொண்டு பிறகு நீங்கள் கட்டளை இடுங்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது? நடப்பதில்லை என்றும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி ஆர்டர் கொடுத்தீர்களானால் எப்படி கீழ்ப்படிவார்கள்? இந்த கால சம்பிரதாயப்படியும் கூட யாராவது பிரைம் மினிஸ்டர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் சீட்டிலிருந்து கீழே இறங்கி விட்டால் யாராவது அவர் சொல்ல கேட்பார்களா? அதனால் நான் ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கின்றேனா என்று நீங்கள் சோதியுங்க. அதிகார நிலையிலிருந்து ஆர்டர் கொடுக்கின்றேனா? பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அத்தாரிட்டி கொடுத்திருக்கின்றார். அது பரமாத்மா அத்தாரிட்டின்றார் பாபா. ஏதோ ஒரு ஆத்மாவிடமிருந்து கிடைத்த அத்தாரிட்டி அல்ல, மகாத்மாவிடமிருந்து கிடைத்த அத்தாரிட்டியும் அல்ல, பரமாத்மா அத்தாரிட்டி. அதனால் அத்தாரிட்டி மற்றும் அதிகாரம் என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து
எந்த ஒரு சக்திக்கும் ஆர்டர் செய்யுங்கள், அது ஜி அசூர் என்று தயாராக இருக்கும். அதான் இதோ வந்து விட்டேன் ஐயா என்று இருக்கும். சர்வ சக்திகளின் முன்னே இந்த மாயை, தத்துவம், சமஸ்காரம், சுபாவம் எல்லாம் தாசியாகிவிடும். அதான் அடிமையாயிடுன்றார் பாபா. எஜமானர்களாகிய உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும். எஜமானரே ஏதாவது கட்டளை இடுங்கள், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும். சக்திசாலி நாள் அல்லவா? ஆதலால் குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் இருக்கின்றனவோ என்பதை பாபா நினைவூட்டுகிறார். குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் இருக்கின்றன என்பதை பாபா நினைவூட்டுகிறார், கோடிட்டு காட்டுகிறார். வேண்டிய சமயத்தில் ஏன் பலவீனமாக ஆகிவிடுகிறார்கள்? பாப்தாதா பார்த்தார், மெஜாரிட்டி குழந்தைகளிடம் லீக்கேஜ் இருக்கின்றார் பாபா. என்ன லீக்கேஜ்? சக்திகளினுடைய லீக்கேஜ். இப்படி சக்திகளின் லீக்கேஜ் ஆகிவிடுவதன் காரணமாக சக்திகள் குறைந்து விடுகின்றன. அதாவது சக்திகளை சேமிக்கிறாங்க, பிறகு சேமித்த சக்தி என்ன ஆகிடுது? கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகிடுதுன்றார், கொஞ்சமாக அது போயிடுதுன்றார். லீக்கேஜ் 2 விஷயங்களில் ஆகிறது. அந்த 2 விஷயங்கள் என்ன? ஒன்று சங்கல்பம், 2வது சமயம். சங்கல்பமும் சமயமும் வீணாகி கொண்டிருக்கிறது. கெடுவதில்லை, ஆனால் வீணாகிறது. வேண்டும்போது கெட்ட காரியம் செய்யவில்லையானாலும் சேமிப்பும் செய்வதில்லை. இன்று கெடுதி செய்யவில்லை என்பதை மட்டும் பார்க்கின்றார்களே தவிர நல்லது ஏதாவது சேமித்தோமா என்று பார்ப்பது இல்லை. இழக்கவில்லை, ஆனால் சம்பாதித்தோமா? துக்கம் கொடுக்கவில்லை, ஆனால் சுகம் எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? யாருக்கும் அசாந்தி உண்டாக்கவில்லை தான், ஆனால் சாந்தியின் வைப்ரேஷனை எவ்வளோ பரப்பினோம்? சாந்தி தூதனாகி எத்தனை பேருக்கு சாந்தி கொடுத்தோம்? வாயுமண்டலம் மூலமாக அல்லது வாயு மொழி மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக சாந்தி கொடுத்தோமா? ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புருஷோத்தமாக கல்யாணக்காரி ஆவதற்கான நேரமாகும். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இது ஒவ்வொரு கணமும் நினைவில் இருக்க வேண்டும். ஆகிவிடும், செய்து விடுவோம். இப்போது இல்லையேல் எப்பொழுதுமே இல்லை. பிரம்மா பாபாவிற்கு இதுதான் தீவிரகதி புருஷார்த்தமாக இருந்தது. அதனாலேயே நம்பர் 1 இலக்கை அவர் சென்றடைந்தார். ஆகவே பாபா எந்த ஒரு திறமைகளை கொடுத்திருக்கின்றாரோ அது இன்றைய சக்திசாலி நாளில் நினைவுக்கு வந்ததல்லவா? செமிப்பதற்கான திட்டம் தயாரிங்கன்றார் பாபா. என்னென்ன செமிக்க சொல்கிறார்? சங்கல்பத்தை செமிப்பது, சமயத்தை செமிப்பது, பேச்சு செமிப்பது. அதாவது எதை யதார்த்தமான பேச்சு இல்லையோ அந்த யதார்த்தம் இல்லாத வீணான பேச்சு பேசாமல் இருப்பது தான் செமிப்பது. எப்படி பேச்சு செமிக்கிறதுன்றார் பாபா? சரியான யதார்த்தமான பேச்சு இல்லையா, அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. அப்படி நம்ம வீணான பேச்சு பேசாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ அதன் மூலமாக நமக்கு செமிப்பு என்பது ஏற்படுதுன்றார் பாபா. பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் சதா அத்தாரிட்டியினுடைய சீட்டில் செட்டாகி சுயராஜ அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். பிடித்தமானதாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பாபா கேட்குறார். இந்த ரூபம் விருப்பம் உள்ளதாக இருக்கின்றது அல்லவா? எந்த ரூபத்தை பற்றி பாபா சொல்கிறாரு? எல்லா குழந்தைகளும் சதா அத்தாரிட்டியினுடைய சீட்டில் செட்டாகி சுயராஜ அதிகாரி ராஜரூபத்தில் பாபா பார்க்க விரும்புகிறாரு. இந்த ரூபம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குது அல்லவா அப்படின்னு பாபா கேட்குறாரு. எப்பொழுது வேண்டுமானாலும் பாப்தாதா எந்த ஒரு குழந்தையையும் டிவியில் பார்க்கும் பொழுது இந்த ரூபத்தையே பார்க்க வேண்டும். பாப்தாதாவிடம் இயற்கையான டிவி இருக்குது, சுவிட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே சமயத்தில் 4 பக்கமும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையையும் மூளை முடுக்கில் இருப்பவர்களையும் பார்க்க முடியும். தயாராக இருக்க முடியுமா? நாளை முதல் டிவியை திறந்தால் என்ன தெரியும்? பரிஸ்தா உடை, பரிஸ்தா ட்ரெஸ் என்பது பிரகாசமான ட்ரெஸ், ஒளிமயமான ட்ரெஸ். இந்த சரீர சம்பந்தமுள்ள மண்ணால் ஆன ட்ரெஸ் அணிந்திருக்கக்கூடாது. பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும். வெற்றி நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும். இப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையும் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். சரிதானா? மண்ணால் ஆன உடையை அணிந்தீர்களானால் மண்ணுக்கு உரியவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா. அதாவது மண்ணாகி விடுவீர்கள்.
எப்படி பாபா அசரீரியாக இருக்கின்றார், பிரம்மா தந்தை பிரகாச ஒளி பொருந்திய ட்ரெஸ் அணிந்திருக்கிறார், பரிஸ்தாவாக இருக்கின்றார், ஃபாலோ ஃபாதர். ஸ்தூலமாக பார்த்தீர்களானால் யாராவது உங்கள் உடையை மண்ணாக்கிவிட்டால், கரைப்படுத்தி விட்டால் என்ன செய்வீர்கள்? உடையை மாற்றி விடுகின்றீர்கள் அல்லவா? இதே போல சோதியுங்கள், சதா ஒளிமயமான பரிசுத்த ட்ரெஸ் அணிந்திருக்கின்றேனா என்று. பாபாவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பெருமிதம் இருக்கிறது. ஆதலால் அதே சொரூபத்தில் இருங்கள், ராஜாவாக இருங்கள். இந்த மாயை இருக்கிறதல்லவா, அது உங்களுக்கு அடிமையாக ஆகிவிடுண்டார். மேலும் விடை பெற்று கொள்ள வரும். அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்காக வரும், போராடாது. பாப்தாதா சதா கூறுகின்றார், பாபாவுடன் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது. ஒருவேளை தோல்வி அடைந்தால் அர்ப்பணிக்கவில்லை என்பதாகும். இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் மீட்டிங் நடக்க இருக்கின்றதல்லவா? மீட்டிங் தேதி குறித்திருக்கின்றீர்கள் அல்லவா? இந்த முறை மீட்டிங்கில் சேவைக்கான திட்டம் போடுவதை பாப்தாதா பார்க்க விரும்பவில்லை. சேவை திட்டம் போடுங்க, ஆனால் மீட்டிங்கில் வெற்றி விழா கொண்டாடுவதற்கான திட்டம் போடுங்க. நிறைய விழாக்கள் கொண்டாடி விட்டீர்கள், இனி வெற்றி விழாவுக்கான தேதியை நீங்கள் நிர்ணயம் செய்யுங்க. எல்லோரும் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்கள். பாப்தாதா கூறுகின்றார், குறைந்தபட்சம் 108 ரத்தினங்களாவது வெற்றி மூர்த்திகள் ஆகும் விழா கொண்டாட வேண்டார். குறைந்தபட்சம் 108 ரத்தினங்களாவது வெற்றி மூர்த்திகள் ஆகும் விழா கொண்டாட வேண்டும். உதாரணமாக இது நடக்க முடியும் அல்லவா? சொல்லுங்கள். முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் சொல்லுங்கள், ஆக முடியுமா? பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லை என்றார். செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று யோசிக்கிறார்கள். தைரியம் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். தாதி கூறட்டும், 108 வெற்றி மூர்த்திகள் ஆக முடியுமா? அது தாதி சொல்லியிருக்கிறாங்க, ஆம் நிச்சயமாக ஆக முடியும், வெற்றி விழா கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தாதியிடம் தைரியம் இருக்கின்றது. உங்கள் எல்லோருடைய சார்பிலும் தாதி தைரியம் வைத்திருக்கின்றார். ஆகவே ஒத்துழைக்க வேண்டும். இனி மீட்டிங் செய்யவிருக்கின்றீர்கள் அல்லவா? அப்பொழுது பாப்தாதா ரிப்போர்ட் வாங்குவார். பாண்டவர்கள் கூறுங்களேன், ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? ஏன் தைரியம் வைக்காமல் இருக்கின்றீர்கள்? செய்து காண்பிப்பீர்களா? இப்படி நல்லது, தைரியம் வைக்க முடியும் அல்லவா? தைரியம் வைத்து செய்து காண்பிப்போம் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? எந்த ஒரு சமஸ்காரமும் இருக்காதா? எந்த ஒரு பலகீனமும் இருக்காதா? நல்லது. மதுபன்காரர்களும் கை உயர்த்துகிறார்கள். ஆகா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது. பிறகு என்ன, 108 எளிதாகவே ஆயிடுன்றார். இவ்வளோ பேர் கை உயர்த்திருக்கிறார்கள் என்றால் 108 என்ன பெரிய விஷயம்? டபுள் ஃபாரினர்ஸ் என்ன செய்வீர்கள்? ஆம் தாதி. தாதி ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் சொல்லலாமா என்று அவருக்கு ஆர்வமாக இருக்கிறது. நல்லது. இன்றைக்கு எவ்வளோ பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள்? 200 பேர். இதிலிருந்து 108 பேர் தயாராகி விடுவார்கள் அல்லவா? சரிதானா? அதாவது ஃபாரினர்ஸுக்காக பாபா டபுள் ஃபாரினர்ஸுக்காக பாபா சொல்லிட்டுருக்கிறாரு. இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். இதில் அடுத்தவரை பார்க்கக்கூடாது. முதலில் நான், வேறு விதமான நான் என்பது இருக்கக்கூடாது. 108 ஆவதில் நான் என்று அவசியம் சொல்லுங்கள். இன்னொரு வேலையும் பாப்தாதா கொடுக்கின்றார். இன்று சக்திசாலி நாள், ஆதலால் சக்திசாலியாக இருக்கின்றார்கள். பாப்தாதா ஒரு விசித்திரமான தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். நீங்களோ தீபாவளி அநேக முறை கொண்டாடி இருக்கின்றீர்கள். ஆனால் பாப்தாதா விசித்திர தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். சொல்லட்டுமா என்று பாபா கேட்கிறார். நல்லது. இப்பொழுது நிலைமையை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் நாலா பக்கமும் மனித ஆத்மாக்களிடம் அவநம்பிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. ஆதலால் மனசா சேவை செய்யுங்கள், வாய் மொழியாக சேவை செய்யுங்கள், சம்பந்த தொடர்பில் உள்ளவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா நம்பிக்கை இழந்துவிட்ட மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க விரும்புகின்றார். நாலா பக்கமும் உள்ள மனிதர்களுடைய மனதில் நம்பிக்கை தீபம் பிரகாசிக்கட்டும். இந்த தீபாவளியை நம்பிக்கை ஒளி வீசும் தீபங்களாக பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். ஆக முடியுமா? வாயுமண்டலத்தில் குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீபம் ஒளி வீசினால்
விஸ்வ பரிவர்த்தனை என்பது ஆகிவிட்டது போல்தான்றார். பொற்காலம் உதயமாகிவிட்டது போலத்தான். இந்த அவநம்பிக்கை முடிந்து போகட்டும். எதுவும் நடக்க வேண்டாம், எதுவும் நடக்க வேண்டியது இல்லை. நம்பிக்கை தீபம் ஒளி வீசட்டும். செய்ய முடியும் அல்லவா அப்படின்னு பாபா கேட்குறார். இது மிகவும் சுலபம் தானே, கஷ்டமா சகஜமா? யார் செய்வார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? இவ்வளோ பேர் தீபம் ஒளி வீசும்படி செய்வார்கள் என்றால் தீபமாலை ஆகிவிடும் அல்லவா? வைப்ரேஷன் சக்திசாலியாக செய்யுங்கள். எதிரில் சேர மாட்டார்கள். ஆனால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வெகு தூரம் வரை வைப்ரேஷனை பரப்புங்கள். எப்படி சயின்ஸ் லைட் ஹவுஸ் மூலமாக வெகு தூரம் வரை ஒளி கொடுக்க முடிகின்றதல்லவா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வைப்ரேஷன் பரப்ப முடியாதா? திட சங்கல்பம் மட்டும் செய்யுங்க, செய்யத்தான் வேண்டும். இதில் சுறுசுறுப்பாக்கி விடுங்கள். மனது சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் தனக்கும் லாபம், மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட லாபம். இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தாலும் விஸ்வ கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற இதே உள்ளுணர்வு வைத்திருங்கள். இந்த விருத்தி வாயுமண்டலத்தில் பரவும். ஏனென்றால் நேரம் திடீரென நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக ஆகக்கூடாது. அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொல்லவே இல்லை என்று குற்றம் சுமத்தும்படியாக இருந்துவிடக்கூடாது. மேலும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே சொல்லியிருந்தால் நாங்களும் கூட கொஞ்சமாவது செய்திருப்போமே என்ற குற்றம் சொல்லக்கூடாது. ஆதலால் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாப்தாதாவின் நினைவில் லைட் பெற்று கொண்டே இருங்கள். லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுத்து கொண்டே இருங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். பாப்தாதா பார்க்கும்போதெல்லாம் மிகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாக இல்லைன்றார். அதுபோல் குழந்தைகள் போராடி கொண்டிருப்பதை பார்த்து பாப்தாதாவுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று சொல்லிக்கொண்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ராஜா ஆகுங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். அவன் நம்பிக்கையை சமாப்தி செய்துவிட்டு நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். நல்லது. எல்லா பக்கங்களிலிருந்தும் குழந்தைகளிடமிருந்து ஸ்நேகம் நிறைந்த நினைவு மாலைகள் சேர்ந்து விட்டன. பாப்தாதா நினைவுகளை அனுப்பியவர்களுக்கு நேரில் பார்த்தபடியே நினைவிற்கு நினைவை, உள்ளத்தின் ஆசிகளை, உள் அன்பை அளிக்கின்றார். நல்லது. இனி என்ன செய்ய வேண்டும்? முதல் தடவை வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஒவ்வொரு டேர்னிலும் பார்த்தால் பெரும்பாலோர் புதியவர்களாக இருக்கின்றார்கள். அதிகபட்சம் புதியவர்களாக இருக்கின்றார் என்றார் பாபா. ஆக சேவை அதிகரித்துள்ளது இல்லையா? இவ்வளோ பேருக்கு செய்தி கொடுத்திருக்கின்றீர்கள். எப்படி உங்களுக்கெல்லாம் செய்தி கிடைத்ததோ அதே போல் நீங்களும் கூட மேலும் இரு மடங்கு செய்தி கொடுங்கள். நன்று. ஒவ்வொரு பாடத்திலும் மேலும் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. இப்போது லட்சியம் வையுங்கள். நடமாடும் பொழுதும் சுற்றி வரும் பொழுதும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது. மேலும் நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நினைவு மற்றும் சேவை சதா கூடவே இருக்கின்றன. அந்த அளவு தன்னை பிஸியாக வைத்திருங்கள். நினைவிலும் கூட சேவையிலும் கூட காலியாக இருப்பீர்களானால் மாயா வருவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அவ்வளோ பிஸியாக இருங்கள். தூரத்திலிருந்தே மாயா வருவதற்கு தைரியம் வைக்காமல் இருக்க வேண்டும். பிறகு பாபாவுக்கு சமமாக ஆவதற்கு என்ன லட்சியம் வைத்திருக்கின்றீர்களோ அது சுலபமாக ஆகிவிடும். உழைப்பு தேவைப்படாது. ஸ்நேகி சுரூபமாக இருப்பீர்கள். நல்லது. பாப்தாதாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்ணின் மணியாகிய குழந்தைகள், பாபாவின் அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரிகளாகிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ஒரு பாபா மட்டுமே உலகம் என்ற ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் லவ்லீன் குழந்தைகளுக்கு, லவ்லீன் ஆவது என்றால் பாபாவுக்கு சமமாக சகஜமாக ஆவது. ஆக லவ்லி மற்றும் லவ்லீன் இரண்டு குழந்தைகளுக்கும் மிக மிக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். தன்னுடைய ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷத்தன்மை மூலம் வள்ளலை போல் சமங்கி செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. தன்னுடைய ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷத்தன்மை மூலம் வள்ளலை போல் சமிங்கை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. விளக்கம். உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகம் கொடுத்து தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள்.
அவர்கள் அனைவரின் தொடர்பையும் பாபாவோடு இணைப்பார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவை நினைவுபடுத்துவதாக இருக்கும். அவர்களின் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பாபா தென்படுவார். அவர்களுக்கு இந்த சங்கல்பம் கூட வராது. அதாவது எனது விசேஷத்தன்மையின் காரணத்தினால இவர் என்னுடைய சகயோகி ஆகியிருக்கின்றார். உங்களை பார்த்தார், பாபாவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் சேவை செய்யவில்லை. பாபாவை மறக்க வைத்திருக்கின்றீர்கள் என்றார் பாபா. உண்மையான சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் அனைவரின் சம்பந்தத்தை இணைப்பார்கள், தன்னோடு அல்ல என்றார் பாபா. ஸ்லோகன்: எந்த விதமான விண்ணப்பத்தையும் வைப்பதற்கு பதிலாக சதா திருப்தியாக இருங்கள். எந்த விதமான வேண்டுகோள் வைப்பதற்கு பதிலாக சதா திருப்தியாக இருக்கின்றார் பாபா. அவ்யக்த சமிஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொள்வதற்கான ஆதாரம் என்ன? சிரேஷ்ட எண்ணம் மற்றும் சிரேஷ்டமான கர்மம் என்றார் பாபா. ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இருவருமே இதே ஆதாரத்தில் நம்பர் பெற முடியும். இருவருக்குமே பாக்கியத்தை அமைத்து கொள்வதற்கான முழு வாய்ப்பு இருக்குது. ஒருவர் எவ்வளோ பாக்கியத்தை அமைத்து கொள்ள விரும்புகிறாரோ அமைத்து கொள்ள முடியும். அல்லது ஓம் சாந்தி.